போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். வீடியோ லெந்தாக போகணும்னு சொல்லி நான் வந்து சிம்பிளாக சப்பாத்தி பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக சப்பாத்தி பண்ணி வச்சுருங்க. 2 சப்பாத்தி பண்ணிவிடுங்க. மாவு குழைக்கிறதுக்கு சால்ட்டு போட்டு சப்பாத்தி குழைக்கிற மாதிரி குழைக்கணும். ஆனால் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கணும், அவ்வளோதான். 4 சைட்லையா இந்த மாதிரி வச்சுக்கிடுங்க, சரிங்களா? நான் வீடியோ போட்டிருக்கேன். பொட்டேட்டோ, ஆனியன், கார்லிக் வேறு எதுவும் இதில் சேர்க்கல. அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வேக வச்சதை மசித்து கொஞ்சம் பிரட்டி எடுத்துருக்கேன். 2 எக் எடுத்துக்கிடுங்க. பாயில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிடுங்க. இந்த மாதிரி வச்சுக்கலாம். 4 எக்கும் இப்படி வச்சாச்சு. சால்ட்டு, ஒரு ஆனியனை வச்சுக்கிடுங்க. ரவுண்டாக நைஸாக கட் பண்ணணும். எவ்வளோ நைஸாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது, சரிங்களா? லைட்டாக சால்ட்டு போட்டு விடுங்க. பெப்பர் போட்டுக்கலாம். இது பண்ண மாட்டேன். இந்த மாதிரி சப்பாத்தி எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கிடுங்க. சைடெல்லாம் நல்லா போல் பண்ணிவிட்டு அழுத்தி விட்டுட்டு இப்போ இதுக்கு பார்த்துக்கலாம். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கிடுங்க. நல்லா அழுத்தி ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க, சரிங்களா? பாருங்கள், இங்கெல்லாம் எதுவும் ஓப்பன் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கிடுங்க. எல்லாமே அந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க, சரிங்களா? ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட்டா போதும். சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக அடிப்பொலியாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த பொட்டேட்டோ வந்து மசாலா போட்டது பார்த்திங்களா, அதுவும் எக்கும் அந்த ஆனியன் கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ நம்ம ஆயிலில் போட்டு எடுக்கும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இப்போ சூடாக இருக்குது. ஒன்றா கட் பண்ணி காமிக்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.